வெல்கம் டு பாரிஸ். நம்ம என்ட்ரி சம்பவமாக சரி. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஸ்பெஷலாக வந்திருக்கீங்கல்ல, நம்ம மக்கள் மனசில் தெய்வமாக இருக்கிற மனுஷனை பற்றி சொன்னீங்கன்னா மக்கள் மனசுலாம் அவ்வளோ குறிப்பாகுங்க சார். திரை உலகில் கருத்து தங்கமா, அரசியலில் கர்ஜிக்கும் சிங்கமா, மக்கள் மனதில் கொடை வள்ளலா இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கௌரவப்படுத்தும் சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் சார். எனக்காக நீங்க எல்லாம் வந்ததை பார்க்கும்போது அவங்களுக்கு நான் தலைவணங்குறேன். என் கையுமே வணக்கங்களை தெரிவிக்கிறேன். நான் ஒன்னே ஒன்றுதான் சொல்லிக்கிறேன். இந்த உலகத்துல நீங்க எந்த மூளைக்கு போனாலும் சரி, தமிழ் என்று சொல்லடா, அதை கொண்டு நில்லடா. ஜெய். சின்ன வயசுல பிராண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். கேப்டன் விஜயகாந்த். அந்த பேர்ல ஒரு ஜெட் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். கண்ணுக்குள் வண்ண கிளிகார் ஒரு காலத்தில் நெஞ்சுக்குள் வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தி தவறும் தங்கத்திலே பொங்கி பெறும் தங்கத்தவிலே முத்தம் தரித்தம் நட்சத்திரம் யாரோ இன்று எனக்கென்ன பேச்சு நீரானே கண்ணே நான் தான் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் பாவா கண்ணே. மாஸ்டர், லைட்டா காத்தடிக்கிற மாதிரி மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாகவே உதிர்ந்துடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. கேப்டன், உங்களுடைய பலன் எது, பலன் ரெண்டுமே நான் தான். தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள், என் அன்புக்குரிய இலங்கை தமிழர்கள். இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு நினைவு. என்னுடைய ரசிகர் மன்ற
அவனுக்கு தாரக மந்திரமே தமிழர் என்று சொல்லடா, தலையிலிருந்து நின்றடா. எனக்கு அவரை பார்க்கும் போது ரியல் ஹீரோ இப்ப பாருங்க. விஜயகாந்த் இருக்கு. எதுக்கு நீங்க விஜயகாந்த் இருக்கு? நீ விஜயகாந்த் தான் என்ன பண்ணுவா? விஜயகாந்த் போட்டா கை வாங்கி வச்சுட்டீங்களா? நோட்டு புக்லாம் வச்சுட்டீங்களா? என்ன பண்ணீங்க? விஜயகாந்த அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. என்னை மிரட்டி போட்டாங்களே, நான் வரல. ஏன்னா இவங்க எதவங்க விலை கொடுத்து வாங்கடா. என்கிட்ட இருக்க தைரியத்தை வந்து விலை கொடுத்து வாங்க. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. நான் 100 பேர் உதவி கேட்டா நான் 100 பேருக்கு செஞ்சிருக்கேனாங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் செஞ்சிருக்கிறது என்ற மனநிலை தான் எனக்கு. இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தமிழ் மக்களுக்கும் ஒளியா வாழ்ந்த கருப்பு தங்கம் விஜயகாந்த் சார்பாக இப்போ மனசார பேசுறதுக்கு அப்படியே எழுந்து நின்று அந்த வானத்தை நோக்கி உங்க அதே பேசோட ஒளி எழுப்புங்க. நீ
செத்தாக்கும் அண்ணாவுடைய அத்துடைய தான் உடனே உதைக்கிறான். மன்னவன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாழிய பூமியில் கார்முகிலாய் வழங்கூமியோம் புகழ் வாழியனே. வணக்கம் மக்கள். எனக்காக நீங்க எல்லாம் வந்ததை பார்க்கும்போது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தெரிவித்து நீங்க என்னைக்கெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்னைக்கு 4 பேரை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கெல்லாம் நான் உங்க கூட இருப்பேன். ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஒன்றையும் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் பற்றி சொல்லணும். அவருடைய இறப்புக்கு ஒரு வீட்டில் இருக்க வயதானா அவர் ஒரு நல்ல மனிதன். அவருடைய இறப்பிற்கு ஒரு நாடே ஆயிருந்தது அவர் தான் உண்மையான தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் விஜயகாந்த் சாருக்கு ஒரு சூப்பராக ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நிறைய சொல்லுவாங்க விஜயகாந்த் சார் என்ன சாக ரொம்ப தான் சாகலை. எங்கே நீங்கள் விஜயகாந்த் சார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது பேச்சாளர் ஒருத்தர் சொன்னார், பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த உதவியில் விஜயகாந்த் சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக விஜயகாந்த் சார் கூடவே தான் இருக்காரு. லவ் யூ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேரமின்மை காரணமாக நம்ம நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஸோ